நீங்க சிங்கிளா இல்ல ஐயோ அப்பா அவங்க சிங்கிள் தான்ப்பா. நீங்க யாரு வேணா அவங்க ப்ரப்போஸ் பண்ணலாம். ஐயோ உண்மையா சொல்ல போனா எமோஷனல் கேரக்டர். உண்மையாவே நம்மளுக்காக இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். பட் நம்மள சுத்தி யாருமே இல்லை அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. யாருமே இல்ல நம்ம சுத்தி, என்னடா யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதுதான் அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் இப்படி எல்லாம் அழுவே மாட்டேன். ஓகே ஓகே. மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலே இவங்க பயங்கர ப்ராப்ளம். நிறைய ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணி அவங்களுக்கும் ஒரு ஃபேன் பேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய க்யூட் ரியாக்ஷனுக்காக நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ரீசெண்டாக அவங்களுடைய அக்கௌண்ட் வேறு வந்து ஹேக் ஆகிடுச்சு. ஸோ அது ரொம்பவே அவங்க மன உளைச்சல் இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சில கேள்விகளும் அண்ட் தென் அவங்களுடைய ஃபாலோவர்ஸான நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு சில கேள்விகளும் உங்களுடைய சார்பில் இருந்து நான் அவங்களை கேட்க போகிறேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். லைஃப்பில் எப்படி போகுது? ஓகே. ஒரு பக்கம் போகுது, நான் ஒரு பக்கம் போகிறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஒரு பக்கம் போகுது, நம்ம ஒரு பக்கம் போவோம். ஆமாம். இப்போது நீங்கள் நிறைய இன்ஸ்டாவில் நிறைய க்யூட் ரியாக்ஷன்ஸ் நிறைய போட்டுட்ருக்கீங்க. உங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே. பர்சனலாக என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அந்த மக்கள் வந்து உங்களை பற்றி தெரியாதுல்ல, ஸ்க்ரீனில் இருக்கிற ஜானுக்கும் ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கிற ஜானுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நிறைய பேர் ரொம்ப க்யூரியாசிட்டி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்குறேன். க்யூட்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா மக்கள் ரொம்ப சொல்லுவாங்க. கண்டிப்பாக. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் சிங்கிளா இல்லை கமிட்டட்? ஐயோ என்னை பார்த்தா சிங்கிள் மாதிரி தெரியுதா இல்லை கமிட்டட் மாதிரி தெரியுதா? இல்லை, நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியும். இல்லை உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்ல. கண்டிப்பாக இப்படி ஒரு அழகான பொண்ணுகிட்ட யாராவது ப்ரப்போஸ் பண்ணாமல் இருப்பாங்களா? இல்லை இல்லை, கண்டிப்பாக சிங்கிள் தான். சிங்கிள் தான். எஸ். யாருமே ப்ரப்போஸ் பண்ணலையா? ப்ரப்போஸ்லாம் யாரும் பண்ணல. போய் சொல்லாது. இல்லைங்க, ப்ரப்போஸ்லாம் பண்ணல. நார்மலாக எல்லாரும் ஜாலியாக பேசுவாங்க. அதை தவிர்த்து ப்ரப்போஸ்லாம் கிடையாது. முன்னாடி இருந்தது, இப்போ கிடையாது. இல்லை இல்லை, அப்படிலாம் யாருமே இல்லை. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை இல்லை, சிங்கிள் தாங்க. ஷுர், சிங்கிள் தான். சிங்கிள் தான். அப்பா அவங்க சிங்கிள் தான்ப்பா. நீங்கள் யார் வேணால் அவங்க ப்ரப்போஸ் பண்ணலாம். ஐயோ, அப்புறம் எல்லாரும் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்ட்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் ஒரு தப்பான வழியில் போனாலும், இல்லை நீ போகிறது தப்பு, இதுக்கு போ, இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பேக் போனாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஓகே. அவங்ககிட்ட வந்து பெருசாக காசு பணம் அந்த மாதிரிலாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு இப்படி இருந்தாலே ஓகே தான். எப்படிங்க பொண்ணுங்கனாலே மோஸ்ட்டாக வந்து அந்த காசு பணத்தை எதிர்பார்க்க மாட்டேறீங்க, உண்மையான ஒரு பர்சன் கிடைச்சா போதும். நம்ம முக்கியமான காரணம் என்ன வருது? நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, நம்ம எப்பவுமே வந்து லோன்லியாகவே இருந்து நம்ம சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் வந்து நம்ம கூட இருந்தாங்கன்னா அதுவே ஒரு ஹாப்பி தான். சிரிச்சுட்டு ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும், எங்கே இருக்க, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, பார்த்துப்போ, பார்த்து பத்திரமா வா, அங்கே போறியா, சரி ஓகே நான் கூப்பிட்டு போய் விடுறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே கேரிங் பர்சன் இருந்தாலே அது அந்த லைஃப் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய பாய் ஃப்ரெண்டு இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரியான குவாலிட்டிலாம் இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நிறைய கப்புள்ஸ் அவங்களுக்குள்ள இந்த லவ் டுடே படத்தில் வந்த மாதிரி, லவ் டுடே படம் வந்த பிறகு நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. ஆயிருக்கலாம். ஸோ ஆயிருக்கும், நிறைய ஆயிருக்கும் கண்டிப்பாக. இப்போ நிறைய பேர் ஃபோன் மாற்றிக்கிறது, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஃபோனை செக் பண்ணுறது, கேர்ளாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும், அது எப்படி பார்க்குறீங்க? அது தப்பா இல்லை அது ப்ரைவசியாக அவங்களுக்கு வேணும்? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபோன் நம்ம செக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. ஏன்னா அவங்க அங்கே ஒரு சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க போய் நான் போய் பார்ப்போம், பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆகும், அது ஹர்ட் ஆகிடும். நம்ம பாய் ஃப்ரெண்ட் மற்றவங்க அதை தப்பு பண்ணுறதுனால நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. அங்கே அந்த இடத்துல வந்து நம்ம பாய் ஃப்ரெண்டு தப்பு பண்ணியிருக்கான்றதுனால அந்த ஒரு சின்ன விஷயத்த ஒரு தினமும் யோசிச்சு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணுறது அப்படி இருக்கும். அந்த ஒரு சின்ன விஷயம் இல்லாமல் திரும்பி இன்னொரு எதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது திரும்பி அந்த மிஸ்டேக்கை போய் திரும்பி அகைன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது இன்னும் அப்படியே பிரச்சனையாக மாறி டிப்ரெஷன் ஆகிடும். நம்மளுக்கு ஒழுங்காக வந்து சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஷூட் பண்ண முடியாது, லைக் இந்த மாதிரி மாறிடும். ஸோ நம்ம அவங்கள ஃப்ரீயாக விட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். இல்லை அந்த ஒரு விஷயம் பார்த்து நம்ம டிப்ரெஷன் ஆகிட்டு அவங்களாலையும் ஒழுங்காக ஒரு வேலையை பார்க்க முடியாது. ஸோ
ஸோ இதை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஸோ அதனால இனிமேல் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் சொல்ற ஒரு பதில். சூப்பர். இந்த கொஸ்டினுக்கான பதில் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ உள்ள லவ்வாக இருக்கட்டும், சில பேருக்கு அந்த நம்பிக்கை எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல உடையும் போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஸோ ஆழமாக ஒரு சில விஷயத்தை நம்ம நோண்டும் போது அது நம்மளுடைய நிம்மதி தான் அங்கே கெடும். போகுது. ஸோ அது அப்படியே ஸ்மூத்தாக போனுச்சுன்னா லைஃப் நல்லா இருக்கும். ரொம்ப அழகாக போய் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. போயிடலாம். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பொலிட்டிக்கலில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்க கை வச்சிட்டீங்க. உங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ்னா அது எப்படி பாக்குறீங்க? எனக்கு அதை பத்தி பெருசா எனக்கு தெரியாது. பட் எனக்கு விஜய் சார்னா ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் பிடிக்கும். விஜய் சார் பிடிக்கும். அதுக்காக நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓட்டு விஜய் தான். இல்ல அதை பத்தி அது சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ். எஸ் சஸ்பென்ஸ். அப்ப கண்டிப்பா ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவேன். இதே என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டுங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஓட்டு. ஃபர்ஸ்ட் ஓட்டு 2026ல ஃபர்ஸ்ட் ஓட்டு. சரி ஓகே, யாருக்கு போட போறது சஸ்பென்ஸ். ஆனா விஜய் பிடிக்கும்ட்டீங்க. எஸ் பிடிக்கும். பட் ஓட்டு நான் போடுவேனான்னு கேட்டா அதை நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சரி ஓகே. அப்போ தமிழ்நாட்டுல இப்போதைக்கு இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல லீடர் தேவைன்னா அது பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ப்ளீஸ் விட்டுருங்க. இல்ல நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அந்த ஆப்ஷன்ல நீங்க சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் செந்தமிழன் சீமான். இரண்டாவது இப்போ தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மூன்றாவது தளபதி விஜய் அவர்கள். நான்காவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க யாரை சூஸ் பண்ணுங்க? ஐயோ என்ன மாட்டி விட்டுறாதீங்க. அப்புறம் கழுவி கழுவி ஊத்துவாங்க. சும்மா சொல்லுங்க. நிறைய பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு நம்மளுக்கு அதை பத்தி பெருசா தெரியாது. அப்புறம் நான் ஒன்று பேசி அதை அப்படியே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு அது தேவையில்லாம. யாருமே சொல்ல மாட்டேங்க. பெஸ்ட் லீடர்லாம் இல்லை, யாருமே இல்லையா? இருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி நான் சொல்ல விரும்பல. இல்ல சஸ்பென்ஸ். ஓகே. எஸ். உங்களோட ஜனநாயக உரிமையில காட்டுவீங்க. இந்த ஓட்டு போட்டு அப்ப கூட ஜனநாயகன்ற பேர் வருது பாருங்க உங்க வாயில. அது ஜனநாயகங்கிறது நம்மளுடைய ஓகே மக்கள் உரிமை. ஓட்டு போடுற ஒரு உரிமை. ஸோ அதை வந்து நான் சொன்னேன். சரி ஓகே, அது பாலிடிக்ஸ் பண்ணா அதை போயிடலாம். நீங்க லாஸ்டா இப்போ இந்த இன்டர்வியூ வந்து உட்கார்ந்துருக்கீங்க. லாஸ்டா நீங்க யாருக்கு சேட் பண்ணுவீங்க? கடைசியா யாருக்கு பண்ணேன்னு தெரியலையே. பார்த்துட்டு சொல்ல ஒரு நிமிஷம் இருக்கு. என்னோட அம்மா. உங்க அம்மாவுக்கு? ஆமா. என்ன மெசேஜ் பண்ணீங்க? நான் வந்து வெளியே போயிருந்தேன், அம்மாவும் வெளியே போயிருந்தாங்க. ஸோ கீ வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கு, அங்கதான் வச்சிருக்கேன் சேஃபா. ஸோ நீங்க வந்தீங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுதான், வேற எதுவும் இல்லை. எங்க அம்மாவா எந்த அளவுக்கு பிடிக்கும்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. எங்க அம்மான்னு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இது வரைக்கும் இவ்வளோ ஆளாக வளர்த்து அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் தாண்டி எங்களுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்களே. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். அவங்கள பற்றி சொல்லணும்னா நம்மளுக்கு நேரமே பத்தாது, இன்னும் டைம் வேணும். அம்மா தான் எல்லாத்துக்குமே ரொம்ப துணையாக இருந்தால். அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. பட் நாங்கள் வந்து 3 சிஸ்டர்ஸ். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா மட்டும்தான். அப்பா இருக்காரு, அப்பா பற்றி எடுக்க வேண்டாம். அது ஒரு ப்ராப்ளம். எங்கள் பர்சனல் தான். எங்கள் அப்பா பிடிக்காது, எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா விட்டு அப்பாவும் பிடிக்கும் தான். எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஹீரோனா எங்கள் அம்மா தான். எனக்கு எங்கள் அம்மா தான் ஹீரோவும் ஹீரோயின் ரெண்டுமே. எல்லாமே எங்கள் அம்மா தான். எல்லாம் மற்றவங்கள பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் தான். நம்மளுக்கு அப்பா இருந்திருந்தா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனாக இருந்திருப்பாங்க. எங்கே போனாலும் வந்தாலும் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய தோணும் மற்றவங்கள பார்க்கும்போது. அவர் வந்து அந்த பாசம் வந்து இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து விட்டு போயிட்டாருல்ல. நம்மளுக்கு வந்து ஒரு ஏஜ் ஆன வரைக்கும் இருந்து குழந்தையிலே விட்டு போயிட்டாரு. ஸோ குழந்தையிலே எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க. ஆமாம், சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா தான். அதாவது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எங்கள் 3 பேரையும் பார்த்து படிக்க வச்சு 3 பொம்பளை பிள்ளைங்க படிக்க வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கூட வந்து நம்ம படிக்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு நிறைய ஆசை இருக்கும். அது பண்ணும், இது பண்ணும், இப்படி இருக்கணும்னு. ஸோ அதெல்லாமே நம்ம அப்பா இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். மற்றவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், அழுகையாக வரும். நம்ம அப்பா இருந்திருந்தால் நம்மளுக்கு இன்னும் ஜாலியாக இருந்திருக்குமே, சப்போர்ட்டிவாக இருந்திருக்குமே. அம்மாவுக்கும் அப்போ ஜாலியாக இருந்துக்கலாம்ல ஃபேமிலியோட. ஸோ அந்த மாதிரி தோணும். எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து விட்டு போனதுனால அதோட ஃபீலிங்ஸ் இல்லை.
விட்டு போயிட்டாரு அப்படின்னு இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா எங்களை பார்த்துக்கிறாங்கல்ல. பார்த்ததில்ல, அப்பாவோட பாசத்தை பார்த்ததில்ல. ஸோ எல்லாமே எங்கள் அம்மா தான், உலகமே எங்கள் அம்மா தான். அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கிள் பேரண்டாக இருந்து படிக்க வச்சு நாங்கள் எல்லாருமே ஹாஸ்டலில் தான் படித்தோம். காஞ்சிபுரத்தில் தான் படித்தேன். காஞ்சிபுரம், சென்னை. 12th தான் முடிச்சிருக்கேன். +2 முடிச்சிட்டேன். படிக்கணும்னு நினச்சேன். இன்னும் அதையும் தாண்டி எனக்கு லா இல்லை டாக்டர் அந்த மாதிரி படிக்கணும் ஆசை இருந்தது. இந்த மாதிரி இந்த லாக்டவுன் விழுந்ததுனால அதுக்கப்புறம் படிக்கல. அப்படிங்களா? ஐயோ, அப்போதான் நீங்க அப்போதான் முடிச்சிங்களா? ஓகே. ஒரு சாதாரண ஒரு ஏழ்மைப்பட்ட ஃபேமிலி. இன்னைக்கு உங்களை மாதிரி தான் நானும். அன்னைக்கு நான் ஒரு 5000 ரூபாய் காசு கேட்டேன், காலேஜ் சேரணும் அப்படின்னு. என்னை வந்து எங்கள் அப்பா என்ன மார்க் எடுத்தோம், ஒரு 650 மார்க் எடுத்தேன். நாங்கள் படிக்கும்போது 1200. ஓகே. ஒரு 650 சம்திங் அவ்வளோதான் எடுத்தாங்க. அது கேட்டாது, நீ எடுத்த மார்க்குக்கு நீ காலேஜ்லாம் போகணும். ஓ, என்னோட நான் அந்த படிப்பே ஓகே. ஸோ அதுவே எனக்கு சேம் ஃபீலிங் தான், இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன். ஸோ அதனால விட்டேன். நிறைய பேருக்கு அது ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி நாங்கள் வந்து சிங்கிள் பேரண்டாக இருந்து கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போது நம்ம லைஃப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் நிறைய பேர் நம்மளுக்கு வந்து ஹர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, ப்ளஸ் வெல்விஷரும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம லைஃபுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற பர்சன் இருப்பாங்க. இதில் வந்து இனிமேல் இந்த ஃப்ரெண்டை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க, யாருமே கிடையாது. ஒருவேளை அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி ஹர்ட் தவறாக புரிஞ்சிருக்கலாம். நம்ம ஒரு சில விஷயம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சிருக்கலாம், அதனால அவங்க ஹர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்ம அது இல்லை, நியாயம் இல்லை. அவங்க பண்ணுற மாதிரி பண்ணலன்னா நம்மளும் பண்ணலாம், ஆனால் அவங்களுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நம்ம இவ்வளோ நாள் பழகுனதுக்கும் பேசுனதுக்கும் அது இருக்காது, எதுவுமே இல்லாமல் போயிடும். ரொம்பவே அழகாக பதில் சொன்னாங்க. அதாவது நம்மளை வந்து நம்ம நண்பர்கள் ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய நண்பர்களை பார்க்குறோம். அது ஒரு சில பேருக்கு நம்மளை பிடிக்காம போகும், நம்மளுக்கும் சில பேரை பிடிக்காம போகும், அவங்களுக்கும் நம்மளை பிடிக்காம போகும். ஸோ அது எல்லாமே வந்து லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் தான். அவங்களுக்கு தனிப்பட்டது ஒரு கருத்து, அதனால் அவங்க திரும்ப நம்ம ஹர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அப்படியே நம்ம லைஃப்பை நம்ம படிப்போம். அவங்களுக்கு என்றைக்கு நம்ம பிடிச்சதோ திரும்ப வந்து நம்ம பேசிட்டோம், அவ்வளோதான். ஆரம்ப காலத்தில் உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக இருக்கும், அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், என்னோட எடிட்டிங்காக இருக்கட்டும், ஸோ ரொம்ப நார்மலாக இருக்கும். இப்போது டோட்டலாக பயங்கரமாக அடிச்சு தூங்குற மாதிரி எப்படி, யார் காரணம்? அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு. ஸோ அவன் தான் இப்போ எனக்கு எடுத்து கொடுக்குறது. நான் பண்ணோன்னா நானும் ஒத்துழைக்கணும், அந்த பையனும் ஒத்துழைக்கணும். ஏன்னா அவனுக்கும் அந்த டைம் வேணும். ஸோ இது வந்து எடுத்து கொடுக்க யாருக்காக இருந்தாலும் அந்த டைம் கொடுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேக் 2 டேக் எடுத்துட்டு ஐயோ சீக்கிரமாக எடுங்க அப்படின்ட்டு இதுவாகிடுவாங்க. பட் இவன் வந்து எப்படின்னா, நீ 100 டேக் போனாலும் கூட இருந்து எடுத்து கொடுப்பான் அந்த மாதிரி. ஏன்னா அவனுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், நம்ம பார்க்குறவங்களுக்கும் எனக்கும் அது வந்து ஒரு நல்ல வீடியோவாக இருக்கணும். ஸோ அது வந்து அவங்க தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அது அவனுக்கு தானே இதுவாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த பையன் மட்டும்தான். ஸோ அப்படி ஒரு நல்ல கேரக்டர் என் லைஃப்பில் கிடைச்சிருக்கு ஒரு ஃப்ரெண்டாக. ஸோ அது நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா லவர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் அது கிடையாது, அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அதையும் தாண்டி என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் தான் நான் அவனுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியலனாலும் ஃப்யூச்சரில் என்னால் எதனா முடிஞ்சால் கண்டிப்பாக அவனுக்கு நான் நல்லது பண்ணுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுடைய ரீசெண்டாக உங்களுடைய ஐடி வந்து ஹேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒன்று வரும் போகும், நம்ம அது எதுவுமே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கவே முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிக்டாக். அதுவே வந்து அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அதில் அவ்வளோ பேர் எடுத்து போட்டு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து அதுவே இப்படின்றதுக்குள்ளே தூக்கிட்டானுங்க. ஸோ இன்ஸ்டாலாம் எந்த மூளைக்கு நீங்கள் யோசிங்க. இருந்தாலுமே அதில் வந்துட்டு நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு காஸ்டியூமாக போடுறதா இருக்கட்டும், ஒரு பிளேஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், எங்கே போகிறதா இருக்கட்டும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிருக்கேன். எதனால் ஹேக் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் அதில் என்னோட கஷ்டம் எல்லாமே கலந்து இருக்குது. அதை நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த நம்ம அவ்வளோ அழகாக அதை லவ் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம். இத்தனைக்கும் அதில் நம்ம படாத கஷ்டம் இல்லை, அசிங்கம் இல்லை, இந்த சும்மா பேட் கமெண்ட்ஸ் அது இதுன்னு வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம இன்னும் வந்து நம்ம இப்படி தான் பண்ணுறோம், இன்னும் நல்லா போகணும், நல்லா எடுக்கணும் அப்படிலாம் நினச்சி எடுத்துகிட்டு வரோம். சடனாக ஒரு விஷயம் போயிடுச்சுங்க. அது போனது கூட நம்மளுக்கு கஷ்டம் கிடையாது.
போயிடுச்சு, ஓகே நம்மளுக்கு திறமை இருக்கு, எடுத்து போடலாம், கொண்டு வந்துடலாம் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஹோப் இருக்கு. என் கூட இருந்த அந்த வீடியோ எடுக்கிற பையனுக்கும் அந்த ஹோப் இருக்கு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஹோப் இருக்கு. ஆனால் அந்த ஐடி போடா பிரச்சனை இல்லை, நம்மளை சுற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கஷ்டத்துலையும். அவங்க சப்போர்ட் பண்ணணும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது, பேசணும். ஐடி போயிடுச்சுன்னா ஃபீல் பண்ணாத வீடு, உங்களுக்கு இன்னும் நிறைய டேலண்ட் இருக்கு, அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க அப்படின் போது அது உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கு. அது உங்களால என்ன பண்ண முடியுதோ இல்லையோ, உங்களால எதுவும் பண்ண முடியலனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த வார்த்தை சொல்றதுக்கு ஒருத்தங்களாச்சும் இருக்கணும். ஆனா அது சொல்றதுக்கு அப்படி யாருமே இல்லை. அது பார்க்கும்போது நான் உண்மையா சொல்ல போனா நான் எமோஷனல் கேரக்டர், உண்மையாவே ஒரு எமோஷனல் கேரக்டர். அந்த ஐடி போனதோ எதுவுமே எனக்கு அது பெருசா தெரியல. நம்மளுக்காக இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். பட் நம்மளை சுத்தி யாருமே இல்லை அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த ஐடி போயிடுச்சு, இருந்தாலும் நான் இப்போ கொண்டு வந்துட்டேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. யாருமே இல்லை நம்ம சுத்தி, என்னடா யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதுதான் அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் இப்படி எல்லாம் அழுவே மாட்டேன். ஓகே ஓகே இல்ல இல்ல ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் அழுவே இந்த மாதிரி நான் அழவே மாட்டேன். அதான் அது நினைக்கும் போது ஒரு மாதிரி எமோஷனலா ஃபீல் ஆகுது. நம்ம யார்கிட்டையும் சொல்ல முடியாது இல்லை, நீங்க என்கிட்ட கேட்கல, இந்த மாதிரி ஐடி போச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா அப்படி நம்ம யாருமே கேட்க முடியாது. ஏன்னா அவங்க நம்மளுக்கு உண்மையா இருக்காங்க அப்படின்னா தான் யாரா இருந்தாலும் வந்து கேட்பாங்க. இன்க்ளூடிங் நம்ம கூட இருந்து க்ளோஸா இருந்தவங்களே நம்ம யார்கிட்ட நம்ம கிட்ட கேட்கல. இத்தனைக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன் அப்படின்னும் போதே நம்ம அவங்க சில பேருக்கு நம்ம கிட்ட கேட்கலன்னும் போது அது பார்க்கும்போது நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கும். அதுதான் எனக்கு கஷ்டம். ஐடி போனது கூட கஷ்டம் இல்லை, எனக்கு டேலண்ட் இருக்கு. அதான் சொல்றல, இது பெர்மனெண்ட் கிடையாது. இந்த ஐடி எல்லாம் நம்மளுக்கு பெர்மனெண்டே கிடையாது. வரும் போகும், ஒருத்தவங்களை தூக்கி வைக்கும், ஒருத்தவங்களை தூக்கி போட்டுரும். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளை சுத்தி இத்தனை பேர் இப்படி இருக்காங்கன்றது வந்து காலங்கள் கடக்க கடக்க தான் நம்மளுக்கு அது தெரியுது. இப்படிதான் இருக்காங்க, எல்லாரும் இப்படி இருக்காங்க. நம்ம வந்து எல்லாரையும் ட்ரெஸ் பண்றோம், பேசுறோம். ஆனா அவங்க இப்படிதான் நம்மளை சுத்தி இப்படிதான் இருக்காங்க. நம்மளை சுத்தி பார்க்கும்போது யாரும் இல்லை. அப்ப நம்ம அம்மா சொன்னதா கரெக்டா, யாருமே நம்பாத, உனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன். அப்ப யோசிச்சேன். எங்க அம்மா, நீங்க கேட்டீங்களா, ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, அம்மா இப்படி சொல்லி இந்த விஷயம் கேட்கல இந்த விஷயம் கேட்கல அப்படின்னீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஃப்ரெண்ட்ஸு அவங்க இவங்க இவங்க அப்படின்னு சொல்லி நம்பி போயிடுவேன். அந்த இடத்துல ஒரு அடிப்படும் போது அது எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் சொல்லிக்க மாட்டேன், தனியா தான் போய் அழுவேன். அது எல்லாரும் முன்னாடி கூட நான் அழுவ மாட்டேன். அது ஒரு சீன் அப்படி இப்படின்னு நினைச்சுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது. நான் எடுத்தோடனே எல்லாரும் நம்பிடுவேன். அதுதான் என்னோட கேரக்டர். ஏதோ இந்த ஐடி போனதுல இருந்து ஒரு சில பேர் தவிர்த்து இருக்காங்க, அவங்க பேர் சொல்லணும்னு இல்லை, அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால அவங்கள நான் எதுவுமே சொல்லி இது பண்ணல, விரும்பல. ஓகே, அதையும் தாண்டி நம்ம அவங்க கூட இருந்து உட்காந்து அவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க கூடயும் நம்ம பண்ணியிருப்போம், பேசியிருப்போம், எடுத்திருப்போம். அவங்களும் நம்ம ஒரு வார்த்தை கேட்க கிடையாது. அப்போதான் யோசிச்சேன், ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு வேல்யூ உங்க கையில இருந்தா மட்டும்தான் எல்லாரும் வருவாங்க. அது இல்லைன்னா இப்படி தூக்கி போட்டு போறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது போல. நம்ம தான் எல்லாரும் வேணும்னு சொல்லிட்டு போறோம். நம்ம வேணும்ன்ட்டு யாருமே நம்மளை தேடி வர கிடையாது. நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ நம்ம அவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிதான் இப்போ வரைக்குமே அந்த எனக்கு எடிட் பண்ற பையனா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலியா இருக்கட்டும், என்னை சுத்தி அந்த சில நல்ல நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்களா இருக்கட்டும், ஓகே அவங்களாச்சும் நமக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஏதோ இன்டர்வியூ ஆரம்பிச்சு ரொம்ப எமோஷனலா போயிடுச்சு. ஸோ லாஸ்டா பண்ணா ஒரு முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா. இப்போ நீங்க நிறைய கியூட் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்து பண்ணிருக்கீங்க. நாங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு லைவா ஒரு ரியாக்ஷன் எங்களுக்காக, இப்போ ஒரு டைலாக் ஏதாவது அழுவ வச்சுட்டு. ஓகே ஓகே, எதுவா இருந்தாலும் ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டைலாக்? ஆக்சுவலி ஜெயம் ரவி சாரோடதும் ப்ளஸ் வந்துட்டு பாவனா மேம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க 2 பேரும் பண்ண அந்த ஒரு பில்லு அந்த டைலாக் தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது ஆல்ரெடி பண்ணியிருந்தேன், பட் அந்த ஐடி போயிடுச்சு. ஸோ இப்போ திரும்பி பண்றேன். இது நின்னுதான் பண்ணணும், இதனால உட்காந்து பண்றேன். 1 செகண்ட். யாரும் நினைக்க மாட்டேன். நான் லுக்கு யாரும் தெரியுதுல்ல, இல்லோட ஆளு. சூப்பரா பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஹவ் டு யூ ஃபீல்? எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா எனக்குள்ள ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்துட்டு இது மூலியமா நான் வந்து வெளிப்படுத்துறதுனால என்னோட பாரத்தை வந்து இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால ஹாப்பி. ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கிற பாதைகள் ரொம்ப பூ போல அமைட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.